ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கிலீஷ் பேசும்போது எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு உண்டான கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம யூஸ் பண்ணி பேசினோம் அப்படின்னாலே நம்மளோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தைகள் சில விஷயத்துக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட இங்கிலீஷ் சூப்பர் இங்கிலீஷாக ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் ஸ்லவுச். இதில் ஸ்லவுச் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப மெதுவாக நடந்துக்கிட்டு உட்காரும்போது நடக்கும்போது எதுவுமே ரொம்ப பிரிஸ்காக இல்லாமல் ரொம்ப மாதிரி கூன் போட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்லவுச் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டூ த டிஷ்ஷஸ். இதில் டூ த டிஷ்ஷஸ் அப்படின்றது பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாஷ் த வெசல்ஸ் இல்லை வாஷ் த யூட்டென்சில்ஸ் அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை விட டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ daunting டாஸ்க். இட்ஸ் அ daunting டாஸ்க் அப்படின்னா இந்த daunting அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் daunting அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு பதிலாக இட்ஸ் அ daunting டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி அப்சஸ்ட். இதில் வந்து அப்சஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், அதை பற்றியே திரும்ப திரும்ப அதை பற்றியே யோசிச்சு இது இப்படி வருமா அப்படி வருமா இந்த மாதிரி ஒன்று யாரையாவது பற்றி அந்த மாதிரி அடிக்கடி அதே அவங்கள பற்றியே நினச்சிட்ருப்போம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்மளை எந்த வேலையும் பண்ண விடாமல் நம்ம மைண்டை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணோம். இந்த மாதிரி நினைக்கிறது தான் வந்து அப்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அப்படி யோசிச்சிட்டே நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி அப்சஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ காட் ஹர்ட். ஸோ ஐ காட் ஹர்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயாவது காயம் பட்டுருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா ஐ காட் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் காயம்பட்டது மட்டும் இல்லாமல் சில நேரம் மனசு வருத்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் எனக்கு நீ சொன்னது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, மனசு வருத்தம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ காட் ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், so be it. இந்த so be it அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் so be it அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if he doesn't want to help me, so be it. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் so be it. ஓகே அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த so be it யூஸ் பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அதாவது முக்கியமாக பேசும்போது கான்வர்சேஷனில் நடுவில் நம்ம சொல்லிக்கலாம் ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்கு so be it அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், I get her nod. இதில் வந்து நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி தலையை ஆட்டுறது தான் வந்து நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் வந்து முக்கியமாக இந்த நாடை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டையாவது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் வாங்கிட்டோம், சரி சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ காட் ஹர் நாட் அப்படின்னா அவகிட்ட நான் ஓகே வாங்கிட்டேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளான் சொல்லியிருக்கிறோம், அதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் ஹர் நாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் procrastinate. இந்த procrastinate அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறது, அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்படி அதாவது சோம்பேறித்தனப்பட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது தான் procrastinate அப்படின்னு சொல்லுவோம். இதை செய்யாத நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா டோன்ட் procrastinate அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் த டேப். இதில் வந்து ட்ரிப்பிங் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. முக்கியமாக சில நேரம் குழாய் சரியாக மூடலைன்னா தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். லீக்குன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம சில நேரம். பட் லீக்குன்றதுக்கு பதிலாக ட்ரிப்புன்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் த டேப். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ட்ரெஸ் லுக்ஸ் குட் ஆன் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் திஸ் ட்ரெஸ் லுக்ஸ் குட் ஆன் யூ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்லாம் சொல்லி அடிக்கடி நம்ம சொல்கிறது பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். பட் பர்டிகுலராக இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ட்ரெஸ் லுக்ஸ் குட் ஆன் யூ அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மை மீ டைம். இந்த மீ டைம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறது தான் மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெட்யூல் நமக்கு இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கும், ரொம்ப வேலைலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா, நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்குன்னு ஏதாவது ஒரு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருடைய ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், தனியாக ஒரு இடத்துலேருந்து நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், நமக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு கேட்குறது, நமக்கு பிடிச்சமான ஒரு ட்ராயிங் பண்ணுறது, நமக்கு பிடிச்சமான ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறது, இந்த மாதிரி நமக்கான சில விஷயங்களை செய்கிறது தான் மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது யாராவது என்ன செய்கிற அப்படின்னு கேட்டால், இட்ஸ் மை மீ டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ மெஸ்ட் அப் எவ்ரி திங். ஸோ மெஸ்ட் அப் எவ்ரி திங் அப்படின்னா, இந்த மெஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த சென்டென்ஸில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் சரியாக பண்ணலை, கொஞ்சம் சொதப்பிட்டேன், நல்லா பண்ணலை, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்னாலும் ஐ மெஸ்ட் அப்னு சொல்லலாம். இல்லை வந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணும்போது அதை நம்ம வந்து சரியாக வரலை அப்படின்னாலும் மெஸ்ட் அப் சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் சரியாக பண்ணாமல் விட்டுட்டேன், இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மெஸ்ட் அப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷி ஹாஸ் காட் ப்ரிக்லி ஹீட். ஸோ இதில் ப்ரிக்லி ஹீட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வேர்க்குருவை தான் வந்து நம்ம ப்ரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். சம்மர் சீசனில் வேர்க்குரு வந்திருக்கு எனக்கு, இல்லை குழந்தைக்கு வேர்க்குரு வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஷி ஹாஸ் காட் ப்ரிக்லி ஹீட், அவளுக்கு வேர்க்குரு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரிக்லி ஹீட் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த நியூ வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் சூப்பர் இங்கிலீஷாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.